ஒரு வீட்டில் ஒரு நாற்காலி இருந்தது. அது சாதாரண மர நாற்காலி. ஆனா அந்த வீட்டுல ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. யாராவது கோபத்துல பேசினா அவங்க அந்த நாற்காலியில உட்காரக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த நாற்காலி கேட்கும். அந்த வீட்டுல ஒரு விதி. நீ சொல்ல விரும்பாத வார்த்தையை சொல்ல போகிறாயா? முதலில் அந்த நாற்காலியில் ஒரு நிமிஷம் உட்கார். மக்கள் ஆரம்பத்தில் சிரிச்சாங்க. அவர்கள் நினைத்தது அது வெறும் மரம். Why won't you listen to me? ஒரு நாள் ஒரு தந்தை கோபத்தில் வார்த்தைகளை எரிய போனார். This is for your own good. முதல்ல நீங்க போய் சேர்ல உட்காருங்க. அவர் ஒரு நிமிஷம் உட்கார்ந்தார். அந்த 60 செகண்ட்ஸ்ல அவர் கேட்ட கேள்வி, இந்த வார்த்தை நான் சொன்ன பிறகு அது திரும்ப வருமா? சில ஆண்டுகள் பிறகு, ஆண்டுகள் கழிச்சு அந்த மகன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு சென்றான். அந்த மகன் பெரியவனானான். ஒரு நாள் தந்தை ஹாஸ்பிட்டல் படுக்கையில் அவர் பேச முடியல. அந்த சேம் நாற்காலி அருகில் இருந்தது. ஒரு நிமிஷம், ஒரு தலைமுறை மாறலாம். 60 செகண்ட்ஸ், இது என் மீட்பு. அந்த நாற்காலி ஸ்பெஷல் இல்ல, அது மேஜிக் இல்ல, அது வெறும் இடைவேளை. நாம் வாழ்க்கையில பெரிய முடிவுகள் எடுக்கிறோம், ஆனா 60 செகண்ட் யோசிக்க மாட்டோம். பல வீடுகள் உடைஞ்சது ஒரு நிமிஷம் இல்லாததால, பல உறவுகள் காப்பாற்றப்பட்டது ஒரு நிமிஷம் இருந்ததால. சில நேரங்களில் வாழ்க்கையை காப்பாற்றுவது பெரிய தீர்வு இல்லை, ஒரு சிறிய இடைவேளை. நீதிமொழிகள் 15:1. மென்மையான பதில் கோபத்தை அடக்குகிறது, கடினமான வார்த்தை சினத்தை எழுப்புகிறது.